மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்று நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக திமுகவின் செய்தி தொடர்பாளர் ராஜா தமிழ்மாறன் இணைந்திருக்கிறார். பேசலாம். 3 நிதி ஆயோக் கூட்டத்தை இதுவரைக்கும் தவிர்த்திருக்கார். இந்த நிதி ஆயோக் கூட்டத்திற்கு மட்டும் போக வேண்டிய அவசியம் என்ன? ஒன்றிய அரசு தேவைப்படுகின்ற நிதியை ஒதுக்காமல் வஞ்சித்து வருகின்றது என்பது உச்சகட்டம் இந்த ஆண்டுதான். இந்த தமிழ்நாட்டுக்கான நிதியை வாங்கி கொடுத்தா நான் குறைஞ்சா பட போறாரு. வாங்கி கொடுத்துட்டு அந்த நிதியை நீங்களே கிரெடிட் என்ஜாய் பண்ணிக்கலாம், நான் போனதுனால தான் கிடைச்சிச்சுன்ட்டு. அந்த யோகிதை தான் இவங்களுக்கு இல்லையே. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க வெறும் கைக்கூலிகளாக தான் ட்ரீட் பண்றாங்க. எதிர்கட்சி தலைவர் சந்திப்பது அவருடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக் கொள்வதற்காக, தமிழ்நாட்டு நலனுக்காக எதுவும் கேட்ட மாதிரி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. அவருக்கு அவர் சொத்தை பாதுகாக்கணுங்க, அதுக்காக கட்சி யாட்டம் அடகு வைப்பாரு, முடிஞ்சா வித்துருவாரு, எதை வேணாலும் செய்வாரு. அவருக்கு இதெல்லாம் கவலை கிடையாது. தளபதி மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களை பொறுத்தவரை நான் தெளிவாக சொல்லுகிறேன், தமிழ்நாட்டினுடைய நலனை தவிர வேறு எதுவும் அவருக்கு முன்னால் நிற்க முடியாது. போர் வீரர்களுக்கு நன்றி செலுத்துகின்ற வகையில் தான் அந்த பேரணி அமைஞ்சதே ஒழிய பாரதிய ஜனதாக்கு ஆதரவாக அந்த பேரணி நடக்கவில்லை. சீமான் போன்றவர்களுக்கு பற்றி அவர்களுடைய தரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். விஜயலட்சுமி அவங்ககிட்ட கேட்டால் அவங்களுடைய விளக்கம்லாம் தெரியும். யானைக்கால் நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு யானையோட பலம் வந்துருச்சுன்னு நினைச்சக்கூடாது. பொது வாழ்க்கைக்கு தகுதி இல்லாத ஒரு நபரை பற்றி பேசுவது, அவருடைய வாதத்தை எடுத்துக்கொண்டு பேசுவது எனக்கு உடன்பாடு கிடையாது சகோதரி. அரசியல் திணை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார். நிதி ஆயோக் கூட்டம், அதுல தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார். 3 நிதி ஆயோக் கூட்டத்தை இதுவரைக்கும் தவிர்த்திருக்கார். இந்த நிதி ஆயோக் கூட்டத்திற்கு மட்டும் போக வேண்டிய அவசியம் என்ன? பிரதமரை சந்திச்சு கோரிக்கைகளை கொடுக்கணும், தேவைகள் மாநில தேவைகளை வலியுறுத்தணும் அப்படின்னா அதற்கு பல்வேறு சந்தர்ப்பங்கள் இருக்கு, அமைஞ்சது. அப்பையெல்லாம் சந்திக்காம இப்ப சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? இங்க இடி ரைடு நடந்துகிட்டு இருக்கு, அதனால போய் பிரதமர் காலில் விழுந்துட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சின்னு ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. எந்த ஆண்டிலும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டில தான் ஒன்றிய அரசினுடைய போக்கு மோசமாக இருந்திருக்கிறது. உதாரணத்துக்கு சமகிரக சிக்ஷா அபியான், PM ஸ்ரீல நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா தான் SSA ஃபண்டே ஒதுக்குவோம்னு சொல்லி இருக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டுல தான். அதற்கான 2232 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படாம இருக்கு. அதுல RT பணமும் சேர்த்து வராம இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அது. அந்த ஃபண்ட் 542 கோடி ரூபாய் இதுவரை ஒதுக்கீடு செய்யப்படாமல் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இது நம்மளுடைய டீலிமிட்டேஷன் முதற்கொண்டு பல்வேறு பிரச்சனைகளை இந்த ஆண்டில் தான் நிதி அளவில் பெரும் நெருக்கடியை ஒன்றிய அரசு தேவைப்படுகின்ற நிதியை ஒதுக்காமல் வஞ்சித்து வருகின்றது என்பது உச்சகட்டம் இந்த ஆண்டுதான். அப்ப பப்ளிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரக்கூடாது, ஏன் நீங்க போய் கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்கல்ல, நீங்க உங்க ஈகோக்காக நீங்க எங்களை நீங்க விட்டு கொடுத்துட்டீங்களா? இல்ல, நிதியமைச்சர் சென்னை தமிழகம் வரும்போதும் சரி, பிரதமர் அவர்கள் தமிழகம் வரும்போதும் கோரிக்கைகளை முன் வச்சு அதுக்கும் நிதி ஆயோக்ல போய் பதிவு பண்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நிதி ஆயோக்ங்கிறது நிதியை இது திமுக ஆட்சிக்கு நடந்த 3 நிதி ஆயோக் கூட்டங்கள்ல எல்லாம் இல்லையே. இந்த 2232 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடுங்கிறது நிறுத்தப்பட்டது இந்த ஆண்டுல தானே. அப்ப அவர்கள் உயர்ந்த அளவில் ஒரு நயவஞ்சகம் செய்கின்ற பொழுது நம்ம நசுக்க முயற்சி செய்த வருடம் இந்த வருடம் தான். அப்ப இறுதி முயற்சியாக முதல்வர் என்ன செய்கிறார், நான் என்னுடைய கடமையிலிருந்து தவறவில்லை, நான் இதுல ஈகோ பார்க்கல, நீங்க எங்களுடைய சித்தாந்தத்துக்கு எதிராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக நான் வைக்கின்ற கோரிக்கையை பிரதமர் அவர்களிடம் வைத்து விடுகிறேன், அதற்கு மேல என்ன பண்றாங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிற முடிவுல தான் அவர் ஃபைனல் இந்த வருஷம் அவர் போயிருக்காரே ஒழிய, மத்தபடி இவங்க சொல்ற மாதிரி இவங்க பதட்டப்படுற மாதிரி எதிர்கட்சி தலைவருடைய பேச்ச முதலமைச்சர் கேட்டுட்டாரோ அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எழுது. என்ன அப்படின்னா, எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சில முறை சொல்லியிருந்தாரு, ஒரு 2-3 முறைக்கு மேல சொல்லியிருந்தாரு, நாங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது மத்திய அரசோட இணக்கமா போனோம், அதனாலதான் ஒண்ணுமே அவசியம். அவர் எந்த
ஆனா திமுக வந்து இன்னைக்கு எதற்கெடுத்தாலும் சண்டை, எதற்கெடுத்தாலும் பிரச்சனை, போராட்டம், கருப்பு கொடி ஆட்டம்னு போறாங்க. அதனால தமிழகத்திற்கு தேவையான நிதிகள பெற்று, மக்களுக்கு தேவையான திட்டங்கள அவங்களால செய்ய முடியாது. நாங்க ஆட்சிக்கு வந்தா தான் செய்வோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. சரிம்மா, இப்ப கூட்டணி அப்ப அவர் பேச்ச கேட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சரியா இன்னைக்கு நீ இணக்கமா நீங்க 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 போறதுக்காக எங்க எங்க பேச்ச நிதி ஆயோக் எங்க கூட்டத்துக்கு பேச்ச அவர் போயிருக்காரா? கேட்க வேண்டாம் பிரதமர். ம். ரைட்டா? எங்க பேச்ச வேணாம்னு வச்சுங்க ஒரு பேச்சுக்கு. இல்ல முதலமைச்சர் இன்னைக்கு சொல்றேன். கூட்டணி அமைச்சிருக்காருல எடப்பாடி பழனிசாமி ஐயா ம், அவர்கள், ம், எதிர்க்கட்சி தலைவர். ம், அவரு அமித்ஷா அவர்களை சந்திச்சு பேசுறாரு. ம், நைட் 2 மணிக்கு சந்திக்கிறாரு. ம். இப்படியெல்லாம் பேசுகின்ற நபர் இந்த தமிழ்நாட்டுக்கான நிதியை வாங்கி கொடுத்தா நான் குறைஞ்சா பட போறாரு. ம். வாங்கி கொடுத்துட்டு அந்த நிதியை நீங்களே கிரெடிட் என்ஜாய் பண்ணிக்கங்களேன், நான் போனதுனால தான் கிடைச்சிச்சுன்ட்டு. அந்த யோகிதை தான் இவங்களுக்கு இல்லையே. ம். இவங்க சொல்ற எதையும் கேட்கிற மனநிலையில பாரதிய ஜனதா இல்லையே. ம். அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க வெறும் கைக்கூலிகளா தான் ட்ரீட் பண்றாங்க. ம். அப்படிதான் இருக்கிற சூழல் இருக்கு. இப்ப நம்மளுடைய முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு, மக்களுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறது அவர் மனசுல தெளிவா இருக்காரு. ம். அவர் இப்ப 4 விஷயங்களை அவர் போயிட்டு சும்மா ஒண்ணு வரல. 4 முக்கியமான கோரிக்கைகளை வச்சிருக்காங்க. ம். என்னன்னு சொல்லி சொன்னா, கடந்த 15வது நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 41% சென்ட்ரல் டாக்ஸஸ்ல இருந்து ஒதுக்கப்பட வேண்டிய நிதி ஒதுக்கப்படவில்லை. ம். வெறும் 33% தான் மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறீர்கள். அதனை 50% உயர்த்தி நீங்கள் முறையாக அதை வழங்கிட வேண்டும்ங்கிற கோரிக்கை தைரியமா வச்சிருக்காரு. அங்க போய் நான் கட்சி ஆபீஸ பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நிதி ஆயோக்ல கலந்துக்கலையே. நிதி ஆயோகுக்கு தான் நான் போறேன், ம். மாநில உரிமைகளை கேட்கறதுக்காக தான் போறேன். நிதி ஆயோக்ல பேச வேண்டிய விஷயம் நிதி சம்பந்தப்பட்ட விஷயம். அதை நான் ஓபன் மீட்டிங்ல பேசுறேன். தனியா சந்திச்சு ரூமுக்குள்ள நான் இதெல்லாம் பேசிக்கிறேங்கிறதெல்லாம் கதை இல்லாம ம். என்ன கேட்கணுமோ இந்த மாநிலத்துக்காக அதை கேட்கறதுக்கான முயற்சியில தான் பிரதமர் முதலமைச்சர் அவர்களையும் ஈடுபட்டு சந்திக்கிறாரு இருக்காங்க. முதலமைச்சர். அதற்கும் எல்லாரையுமே நேரம் தானே கேட்கப்பட்டிருக்கு. சந்திச்சிருக்காரு. அவரை மட்டுமா இல்ல, சந்திச்சிருக்காரு? தனியாக சந்திச்சு கோரிக்கைகளை வைப்பதற்காக நேரமும் கேட்கப்பட்டிருக்கிறது. அது கேட்கறது முறைதானே. ம். அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க இன்னைக்கு நிதி அப்ப ஆயோக் எதிர்க்கட்சி மீட்டிங்ல தலைவர் அவர்கள் உள்துறை அமைச்சரோ பிரதமர் அவர்களே சந்திச்சா மட்டும் நீங்க இப்படி விமர்சனத்தை வைக்கிறீங்களே? எதிர்க்கட்சி தலைவர் சந்திப்பது அவருடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக் கொள்வதற்காக, தமிழ்நாட்டு நலனுக்காக எதுவும் கேட்ட மாதிரி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. ம். ஐயா எங்களை கைது பண்ணிடாதீங்க, என் பையனை விட்டுருங்க ஐயா, ஐயா எங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் விட்டுருங்க ஐயா, ம். எங்களை தயவு செஞ்சு காப்பாத்தி அதே போலதான் எங்களுடைய வீடியோ சின்னத்தை ரைடிங் காப்பாத்தி நடந்துகிட்டு விட்டுருங்க. இருக்கு. துணை முதலமைச்சர் அவர்கள் வரைக்கும் வந்து இந்த அமலாக்கத்துறை டாஸ்மாக் வழக்கு கொண்டு அட்லீஸ்ட் வர எடப்பாடி இருக்காங்க. பழனிசாமி ஐயா, அதனால போய் தான் முதலமைச்சர் வந்து இன்னைக்கு அங்க அட்லீஸ்ட் உட்கார்ந்து எடப்பாடி நாம் பழனி தமிழர் கட்சியின் இல்லையே, சீமான் கூட நாங்க தான் எங்களுடைய சொல்லியிருக்காரு. கோரிக்கைகளை வெளிப்படையா சொல்லிட்டு தானே நாங்க வந்து ம். அவங்கள சந்திக்கிறதே செய்யறோம். ம். அவர் எந்த கோரிக்கையை இது வரைக்கும் தமிழ்நாட்டு நலனுக்கு ஐயா எங்களுக்கு நீட் விளக்கு வேண்டும் செய்து தாருங்கள்னு கேட்டோம்னு சொல்லியிருக்காரா? இல்லை எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், இப்போதைய நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்றாரு இல்லையா, எங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்காதவர்களும் ஐயோ இவங்களை வாக்களிக்காம விட்டுட்டேன்னு வருத்தப்படுகின்ற அளவுக்கு தான் எங்களுடைய செய்கைகள் இருக்கும். யாரையும் நாங்கள் பாரபட்சம் பார்த்து எங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்பதற்காக ஒதுக்குவது என்பது எங்களுடைய வழக்கத்தில் கிடையாதுன்னு சொல்லி பெருந்தன்மையா சொல்றாருல்ல, அது தலைமை பண்பா? ம். இல்ல நாங்க வந்து போனோம், நாங்க பேசுவோம், நாங்க தமிழ்நாட்டோட நலனை பத்தி எதுவுமே கேட்காம அவர் கூட்டணியை மட்டும் பேசிட்டு வர்றது, இடி கேஸ்ல இருந்து எங்களை ரிலீஸ் பண்ணி விடுங்க, எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, இதுக்கு மேல வரமாட்டேன், என் சம்பந்தி நீங்க கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் சொத்தை முடக்கிட்டீங்க சம்பந்தி, அதையெல்லாம் மேற்கொண்டு எதுவும் பண்ணிடாதீங்க, சம்பந்தி வீட்டுல வந்து பிரஷர் பண்றாரு, மாவன் வந்து அழுகுறான், இப்படிலாம் எனக்கு பிரச்சனையா இருக்குன்னு கேட்டுட்டு வந்தா தவிர இவர் வேற என்ன பண்ணியிருக்காரு? கேட்டா என்னங்கிறாரு அதுக்கு ஒரு விளக்கத்தை? அது எங்க சொந்த விஷயம், நாங்க யாரு கூட கூட்டணி வச்சுக்குவோங்கிறார். யோ என்னங்க இதெல்லாம்? எனக்கு அதுக்கு மேல வார்த்தை பேச வேணாம், நான் கண்ணிய குறைவா பேசக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்லல. என்னங்க இது இவர் விருப்பத்துக்கு வச்சுக்கிறதா? தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக இதெல்லாம் பேசியிருக்கோம்னு சொல்லக்கூடவா தெரியாது? கேட்டிருந்தா தானே சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு குறுகிய மனப்பான்மை கொண்டிருக்கக்கூடியதான் இன்னைக்கு அதிமுக கட்சி வழி நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு அவர் சொத்தை பாதுகாக்கணுங்க, அதுக்காக கட்சி யாட்டெல்லாம் அடகு வைப்பாரு, முடிஞ்சா வித்துருவாரு, எதை வேணாலும் செய்வாரு, அவருக்கு இதெல்லாம் கவலை கிடையாது. ஆனால் நம்மளுடைய இன்றைய எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களை பொறுத்தவரை நான் தெளிவாக சொல்லுகிறேன், தமிழ்நாட்டினுடைய நலனை தவிர வேறு எதுவும் அவருக்கு முன்னால் நிற்க முடியாது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து கேள்விகளை கேட்டிருக்காரு. இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்துகிட்டு இருக்கு, கூட்டணி கட்சியினர் கூட இல்ல, தமிழக பாஜகவே இல்ல, ஆனா வந்து நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து முதல் ஆளா வந்து கொடியை பிடிச்சிட்டு பேரணி நடத்துறாரு ஆதரவாக.
அப்போ பாஜகவே செய்யாத ஒரு விஷயத்த முதல் ஆளா இவர் செய்றாரு. அதே மாரி நிதி ஆயோக் கூட்டத்தை எல்லாம் புறக்கணிச்ச முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இங்க இடி ரைடு நடக்கிற உடனே வந்து கிளம்பி ஓடி போறாரு. நிதி ஆயோக் கூட்டத்துல நான் கலந்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஆயோக் கூட்டத்துக்கும் போறாரு. அதுக்கப்புறம் பிரதமரை சந்திக்கிறதுக்கும் நேரம் கேட்டிருக்காரு. அப்போ இங்க இடி ரைடு நடந்தா தமிழ்நாட்டுல ஒரு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு தமிழ்நாட்டுல போவாரு, மட்டும் கொடி பிடிப்பாரு பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் பேரணி அப்படின்ற ஒரு நடக்கல. தமிழ்நாட்டுல மட்டும் ம். பேரணி நடக்கல. அதுக்கு முதல் நாள் கர்நாடகால வந்து சித்தராமையா அவர்களும் டி.கே. சிவகுமார் அவர்களும் தமிழ்நாட்டை பத்தி அவர் அவங்க ஒரு பேரணி ம். நடத்தியிருக்காங்க. இது ம். வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஒற்றுமையை காட்ட வேண்டிய அவசியம். ம். மாநிலங்கள் எல்லாம் இந்திய அரசோடு நிற்கிறது அப்படிங்கிறது இறையாண்மையை காட்டுவதற்கான ம். ஒரு ஒரு சூழல் அதில் காட்டித்தான் ஆக வேண்டும். ம். அதுலயும் போர் வீரர்களுக்கு நன்றி ம். செலுத்துகின்ற வகையில் தான் அந்த பேரணி அமைஞ்சதே ஒழிய ம். பாரதிய ஜனதாக்கு ஆதரவாக அந்த பேரணி நடக்கவில்லை. ம். எங்களுடைய அறிக்கையை படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ம். போர் வீரர்கள் தங்களுடைய உயிரை இழக்கிறார்கள். ம். களத்தில் இருக்கக்கூடியவர் அவர்கள்தான். நம்முடைய விருப்ப வெறுப்புகள் எப்படி இருந்தாலும் சரி, ம். அவர்களுக்காக நம்முடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டியது தார்மீக கடமைங்கிற முறையில அந்த ம். பேரணியை அவர் நடத்துறாரு. ம். இதுல குற்றம் பார்க்கறாருன்னு சொன்னா ம். சீமான் போன்றவர்களுக்கு பத்தி அவர்களுடைய தரத்தை பத்தி தெரிந்து கொள்ள விஜயலட்சுமி அவங்ககிட்ட கேட்டா அவங்களுடைய விளக்கம் எல்லாம் தெரியும். அந்த அம்மாவும் அவரும் பேசிக்கிறதா நல்லதே ஒழிய அவரை ம். பத்தி நாம இது பேசுறதுங்கிறது நம்ம இந்த அரசியல் சபைக்கு பேசும்போது நாகரிகமா இருக்காது. பர்சனல் விஷயத்துக்குள்ள போக வேணாம்னு நினைக்கிறேன். இல்ல சி ஆ. ஒரு மனிதனுடைய தனித்தன்மை தனிநபர் விஷயங்கள் எப்படி நடந்துக்கிறார்களோ ம். அது பொது வாழ்க்கைக்கும் பொருந்தும்ங்கிறது நிஜம். ம். அதுலயே ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னா பொது வாழ்க்கையில அவர் எப்படி ஒழுக்கமா இருப்பாருன்னு எனக்கு தெரியல. ம். அதனால அவரை இந்த சபையில வச்சு பொது வாழ்க்கைக்கு தகுதி இல்லாத ஒரு நபரை பற்றி பேசுவது, அவருடைய வாதத்தை எடுத்துக்கொண்டு பேசுவதில் எனக்கு உடன்பாடு கிடையாது சகோதரி. என்ன பார்த்து பயப்படுறாங்க. திமுகவும், அதிமுகவும் 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்தவரும் வந்து என்ன பார்த்து பயப்படுறாங்க. 4 ஆண்டு காலமா ஆட்சி செஞ்சிருக்கணும். என்ன பார்த்து பயப்படுறாங்க. இவன் வந்து ஆட்சிக்கு வந்துட்டா, இவன் அதிகாரத்துக்கு வந்துட்டா, இனி வந்து நம்ம எந்திரிச்சு ஆட்சிக்கு வரவே முடியாது. அப்படிங்கிறதுனால என்ன வரவிடாம தடுக்குறாங்க. அப்படிங்கிற குற்றச்சாட்ட கோவையில நடந்த நிகழ்ச்சியில கூட வச்சிருக்காங்க திமுக மேல. யானைக்கால் நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ம். நமக்கு யானையோட பலம் வந்துருச்சுன்னு நினைச்சுக்க கூடாது. ம். அது மாதிரிதான் இதெல்லாம். ம். ஓகே. ஜெயக்குமார் அவர்கள், அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. 3 அதேதான். எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னாரோ, அதே தான் இவரும் சொல்றாரு. 3 நிதி ஆயோக் கூட்டத்த புறக்கணிச்ச முதல்வர் அவர்கள், ஏன் வந்து இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறாரு? அவர் போறதுனால தான் வந்து இந்த ரைடுக்காக பயந்து தான் போயிருக்காரு. இந்த ரைடு முடிவுட்டுரும் பாருங்க. இதுக்கு மேல இது பெருசா வராது அப்படிங்கிற மாரி அவர் ஏன்னா சொல்றாரு. அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, அவங்க தலைவர் அந்த காரணங்களுக்காக தானே போய் பார்த்தாரு. ம். அதனாலதான் இவரும் போய் பார்த்திருப்பாரோன்னு ஒரு சந்தேகத்துல அவர் சொல்லியிருந்திருப்பாரு. ஆனா ம். எங்க முதலமைச்சர் அப்படி இல்ல. ம். கோரிக்கைகளை தெளிவா வச்சிருக்காரு. 4 கோரிக்கைகளை தெளிவா வச்சிருக்காரு. ஒண்ணு வந்து 50% ஒதுக்கீடு அதிகப்படுத்தணும் சென்ட்ரல் டாக்ஸஸ்ல இருந்து. நம்மளுடைய நதிகளினுடைய புனரமைப்புக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கப்பட வேண்டும்னு சொல்லி ம். கேட்டிருக்காங்க. கல்விக்கு நீங்கள் எக்காரணம் கொண்டும் நீங்கள் நிதியை நிறுத்தக்கூடாது. ம். பிஎம் ஸ்ரீயையும் நீங்க இதையும் மிக்ஸ் பண்ண நீங்க கலந்து பார்க்கக்கூடாது. ம். அதற்கான நிதியை நீங்கள் சமகிர சிக்ஷா அபியானுக்கு உண்டானதை ஒதுக்கி தர வேண்டும். 4வது அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க கூடுதல் நிதியை ஒதுக்கி தர வேண்டும்னு சொல்லி தெளிவான அஜெண்டாவை சொல்லியிருக்காரு. இவங்களுடைய கட்சியினுடைய தலைவர், அதிமுக தலைவர் ஒரு நாளாவது ம். இந்த அஜெண்டா தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக நாங்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்தோம், நாங்கள் பிரதமரை சந்தித்தோம்னு ஒரு அறிக்கை இந்நாள் வரைக்கும் வந்திருக்கா? சரி. அதுதான். அப்போ வந்து திமுக அப்ப வந்து அவருடைய அ நோக்கம் ஆ. ஜெயக்குமார் அண்ணனுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. ம். எங்க முதலாளி இப்படித்தானே கேட்டுட்டு வந்திருக்கிறாரு. அப்ப இவரும் போனதுக்கு தான் காரணமா இருந்திருக்குமோன்னு அவர் கேட்கறதுல வந்து அவரு என்ன அனுபவிச்சிருக்காரோ அதை வச்சுதான் அவர் சொல்ல முடியும். சரி. அவருடைய ஓகே. அனுபவம் அப்படி இருந்திருக்கு. ஆனா சரி. எங்க கட்சி அப்படி இல்லம்மா. சரி. தெளிவா நாங்க சொல்றோம். இல்ல திமுக வந்து இதுவரைக்கும் பாஜகவோட, மத்திய அரசோட ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீதி குடுக்க நான் மாட்றாங்க. சொல்றேன் அப்படி எல்லாம் சட்ட கேட்கிற ரீதியில மாதிரி ஃபைட் இருந்தா பண்ணுவாங்க. நாங்க கோர்ட்ல ம். போய் ஆர்டர் வாங்க வேண்டிய அவசியம் ம். இல்ல. ம். கோர்ட்ல எதுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ம். இன்னைக்கு கூட எங்களுடைய கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் ஆகட்டும், துணை ம். முதல்வராக இருக்கக்கூடிய அண்ணன் அவர்கள் தெளிவா சொன்னாங்க. மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம்னு தெளிவா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு தான் இருந்திருக்காங்க. சரி. நீங்க ம். அப்படி எல்லாம் நடக்கிற மாதிரி இருந்தா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டா சரியாயிடுமா என்ன? சரி, ஓகே. நீங்க வந்து இதுவரைக்கும் வந்து பாஜக வந்து மாநிலங்கள வஞ்சிக்கிறது, மாநில சுயாட்சிய வஞ்சிக்கிறது, ரொம்ப எதிராக நடக்கிறது அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள வைக்கிறது, புரொட்டஸ்ட் பண்றது, போராடுறது, குரல் குடுக்குறதுன்னு இருந்தீங்க. அப்ப இதுவரைக்கும் இதெல்லாம் பண்ணோம் நம்ம வேலைக்கு ஆகல. இனிமே வந்து பாஜகவோட இணக்கமா போவோம். அப்பதான் திட்டங்கள பெற முடியும், நிதிகள பெற முடியும்ன்ற ஒரு பாரதிய எல்லைக்கு ஜனதாவோடு வந்துருச்சா இணக்கம் திமுக? என்கிறது எங்களுடைய வாழ்நாளில் என்னாலும் நடக்க போவதுங்கிறது இல்ல. மத்திய அரசோட இணக்கம் அப்படிங்கிறது? ஒன்றிய அரசிடம் கேட்க வேண்டிய உரிமை எங்களுக்கு இருக்கிறது. ம். கொடுக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. இது 2ம் மறுக்கப்படுகின்ற காரணத்தினால் எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது. அவர்கள் கடமையிலிருந்து தவறுகிறார்கள். மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு வலியுறுத்தி ம். மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கு முன்னால்
இப்படி எங்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்பதனை ஒரு பதிவாகவும் எங்களுடைய முதலமைச்சர் என்று ஏற்படுத்தி விட்டு வந்திருக்கிறாருங்கிறது எங்களுக்கு உள்ளபடியே பெருமையான விஷயமா தான் நான் பாக்குறேன். நீங்க இங்க உட்கார்ந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் இதுக்கெல்லாம் நிறுத்தி வச்சிருக்குன்னு சொல்றதுக்கும் இருக்கக்கூடிய மத்த முதலமைச்சர்கள் முன்னாடி இப்படி எல்லாம் எங்களை வஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. சரி, 6 அதை நீங்க பாராட்டுறத விட்டுட்டு நீங்க முதலமைச்சர் இவ்வளவு தூரம் சிறப்பா போய் அங்க எத்தனை பேர் சபை முன்னாடி வச்சு பிரதமரை கேள்வி கேட்டு வந்திருக்காருன்னு சொல்லி நீங்க பெருமையா தான் நீங்க எடுத்துக்கணுமே ஒழிய இதுல குற்றஞ்சாட்டுறதுன்னு சொன்னா அவங்க முதலாளி அனுபவத்தை அவர் சொல்லியிருக்காருன்னு தான் நான் திரும்பவும் சொல்லுவேன். சரி, 6 மாநில முதலமைச்சர்கள் புறக்கணிச்சிருக்காங்க. கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவருமே புறக்கணிச்சிருக்காரு. அவங்கெல்லாம் புறக்கணிச்சிருக்காங்க. ஆனா நம்ம புறக்கணிச்சிருக்காங்கன்னு போயிருக்காரு அப்படின்னா அப்ப அவங்க பாஜக இணக்கமா போக ஆரம்பிச்சாங்க. அப்படி நீங்க எடுக்கக்கூடிய சூழ்நிலை பாத்தீங்கன்னா பஞ்சாபினுடைய முதல்வர் அவர்கள் பாஜக மாநில தலைவரே விமர்சிச்சிருக்காரு. இல்ல அவங்க விமர்சிக்கத்தான் செய்வாங்க. அவங்களுக்கு என்னன்னா தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது நடந்துருமோ, இப்படி கேட்டா பிரதமருக்கு இது ஏதாவது கொடுத்துருவாரோ, நாமெல்லாம் சொல்லி கிடைக்காதது முதலமைச்சர் போய் கேட்டுக்கு இது கொடுத்துட்டா நமக்கு அசிங்கமா போயிடும்ட்டு இதை கிண்டல் கேலி பண்ணுவதற்கான முயற்சிகள் ஈடுபட்டு இருக்காங்க. அவர்களுடைய எண்ணம் தெளிவாக இருந்தால் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து தயவு செய்து பிரதமர் அவர்கள் நேராக போய் சந்தித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டும் என்கின்ற நிதியை வாங்கி கொடுத்தார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் மீது உண்மையான அக்கறை அவர்கள் இருக்குதுன்னு சொல்லலாம். மற்றபடி நாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சீரிய முயற்சிகளை என்ன வேணுமோ அவங்க சொல்லிட்டு போகட்டும். மக்கள் தெளிவா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெளிவா தெரியும் முதலமைச்சர் செஞ்சது சரிதான் மக்கள் ஏத்துக்கிட்டா போதுமே ஒழிய இவர்கள் சொல்லுகின்ற இந்த கதைகளுக்கெல்லாம் எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி, சோனியா காந்தி அவங்களையும் போய் சந்திச்சிருந்தாரு. இந்த சந்திப்புல என்ன விஷயங்கள் குறித்து பேசப்பட்டது? குடும்ப உறவுகளை சந்திப்பதற்கு காரணம் தேவையாமா? அவசியம் இல்லையே. சகோதரரை போய் பாக்குறேன்னு பாத்துருக்காரு. அப்ப ஒரு நம்ம ஹெட் குவார்டர்ஸ்க்கு டெல்லிக்கு போறோம். அங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம். ஒரு டீ காஃபிக்கு போயிட்டு வரோம். நம்ம உறவினர் வீட்டுக்கு போறது எங்க கூட என்னைக்குமே அவங்க உறவா தானே இருந்துகிட்டு இருக்காங்க. அதை போய் நீங்க காரணம் இருக்கணுங்கிற அவசியமே இல்லையே. நன்றி சார், நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றிமா. இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.